கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோடைன் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வருவதை உறுதிப்படுத்தும் விதமாக மத்திய அரசின் புள்ளியியல் அமைச்சகம் முக்கிய தரவுகளை வெளியிட்டுள்ளது. பருவமுறை தொழிலாளர் சக்தி கணக்கெடுப்பு அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் முந்தைய 3 மாதங்களில் பதிவான 5.4% என்ற நிலையிலிருந்து 5.2% சரிந்துள்ளது. இந்த முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் விவசாய பணிகள் தீவிரமடைந்ததால் ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பு அதிகரித்ததன் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கிராமப்புற வேலையின்மை விகிதம் முந்தைய காலாண்டில் இருந்து 4.8%லிருந்து 4.4% குறைந்துள்ளது. இதன் காரணமாக தொழிலாளர் மக்கள் தொகை விகிதம் உயர்ந்து மொத்த மக்கள் தொகையில் வேலை செய்பவர்களின் பங்கு 52%லிருந்து 52.2% அதிகரித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் சுமார் 57.7% ஊரக தொழிலாளர்கள் விவசாயத்துறையில் ஈடுபட்டிருந்தனர். இது தவிர கிராமப்புறங்களில் சுய தொழில் செய்வோரின் பங்கு 62.8% உயர்ந்து கிராமப்புற பொருளாதாரம் வேகமடைந்திருப்பதை காட்டுகிறது. அதேவேளையில் நகர்ப்புற வேலையின்மை விகிதம் முந்தைய காலாண்டில் இருந்த 6.8%லிருந்து 6.9% சற்று அதிகரித்துள்ளது. இந்திய பணியிடங்களில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதம் முந்தைய காலாண்டில் 33.4% இருந்த நிலையில் இப்போது 33.7% உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ஊரக மற்றும் பெண் தொழிலாளர் பிரிவுகளில் ஏற்பட்டுள்ள இந்த சாதகமான மாற்றங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.